அருகே ஊராட்சி மன்ற தலைவரின் வீட்டின் முன் நிறுத்தப்பட்டிருந்த கார் கண்ணாடி உடைப்பு, மர்ம நபர்களுக்கு போலீஸ் வலைவீச்சு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பெரிய குமேஸ்வரம் பகுதியை சேர்ந்தவர் சோபனா கோவிந்தராஜ். இவர் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து வரும் நிலையில் இவருடைய கணவர் கோவிந்தராஜ் கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு கொலை செய்யப்பட்டார். இந்நிலையில் கடந்த 1 வருடத்திற்கு முன்பு ஊராட்சி மன்ற தலைவர் சோபனா குடும்ப பிரச்சனை காரணமாக தனது உறவினரான சந்தோஷ் வயது 20 என்பவரால் கத்தியால் குத்தப்பட்டதில் உடலில் பல்வேறு இடங்களில் காயம் ஏற்பட்டு தற்போது குடியாத்தம் அடுத்த சீவூரில் கிராமத்தில் உள்ள அவருடைய தாய் வீட்டில் வசித்து வருகிறார். மேலும் நேற்று நள்ளிரவு சோபனா கோவிந்தராஜ் இல்லத்தில் புகுந்த மர்ம நபர்கள் சிலர் கார் கண்ணாடி வழங்கப்பட்டது மற்றும் வீட்டினை அடித்து சூறையாடியுள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்து உமராபாத் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். ஆம்பூர் அருகே ஊராட்சி மன்ற தலைவரின் வீடு மற்றும் கார் கண்ணாடியை அடித்து நொறுக்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் தொடர்ந்து ஸ்டாலின் திராவிட மாடல் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்து உள்ளதால் இதுபோன்ற சம்பவங்கள் சர்வ சாதாரணமாக நடைபெற்று வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.